Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல் ஜனநாயகன் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் போலீஸா? ஆமா ஆமா, ஐயா, நாங்க அரசியல்வாதியா வருவார்ல நினைச்சோம். கத்தி கேக்குற போலீஸோ. கையில கத்தி போலீஸ். செம்மையா இருக்கு. அட, நல்ல எடிட்டிங் அது. ஃபிலிம் சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த பேர் வச்சு பார்க்குறப்போ அரசியல்வாதியாக தான் வருவார்னு நினச்சோம். ஏன்னா இப்போ அரசியலுக்கு போயிருக்காரு, அதுக்கு ரிலேட்டிவ்லாக தான் சப்ஜெக்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். பார்த்தா போலீஸாக வராரு, ஆனால் கையில் கத்தி வச்சுட்டு இருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ஃபுல்லாத்தையும் என்ன சொல்ல, ஒரு போர்க்களத்தில் அப்படி வந்த மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. அதுமாதிரி கேட்கலாம், வந்து 4 நாள் ஆகுது இப்போ வந்து பண்ணுறீங்களேன்னு. நாங்கள் வேறு ஜோனில் இருந்தோம். கொஞ்சம் வந்து தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதனால அதை பார்த்துட்டு இவன் தான், இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதனால சரின்ட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அது வந்ததும் தெரியாது, கவனிக்கவும் இல்லை, யூடியூப் பார்க்க வரல, இது எதுவுமே தெரியாது. இப்போ நேற்று முதல்ல கமெண்ட்ல வந்து பார்க்குறப்ப தான் இது எப்படா வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருந்தது. ஸோ அதனால இன்னைக்கு பண்ணோம். இந்த படத்துக்கு பயங்கர ஐப்பு இருக்குன்றது தெரியும். ஏன்னா அந்த பக்கம் ஒரு அரசியல்ன்ற ஒரு களத்தில் இருக்கும்போது இந்த படம் வருதுன்றப்போ இன்னும் இது ஐப்பாகுன்றது மட்டும் தெரியுது. அது இல்லாமல் இந்த படத்தோட செட்ல இருந்து வர ஒரு பொண்ணு ஏதோ சொல்லியிருந்தாங்க, அதாவது விஜய் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்கு, அதுக்கப்புறம் படம் நடிப்பீங்களா என்ன ஏதுன்ட்டு. ஸோ அரசியல் முடிவுகள் பொறுத்து நான் நடிக்கிறதா என்னன்னு பார்ப்போமா அப்படின்னு சொன்னாரு. அது சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை வந்து சப்போஸ் அந்த அரசியல் அந்த அளவுக்கு போல வின் பண்ணல அப்படின்னா திரும்ப மூவிக்கே வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வந்தால் நல்லா இருக்கும், பட் வந்து அரசியல்னு வந்துட்டு அதை விட்டுட்டு டக்குன்னு மூவிக்கு மாறினா எனக்கு என்னவோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கு இது என்னடா இது, நான் எனக்கு புரியல. இப்போ வந்து அரசியல் போறாரு, அங்கே அழைப்புன்னா 5 வருஷத்துக்கு அதுக்கு வீட்டில் சும்மாவே அவர் உட்காந்துட்டு இருக்குமான்னு புரியல. அவருக்கு அடுத்து பட் அரசியல் வந்துங்க, ஜஸ்ட் வந்து அரசியல் அப்போ மட்டும் வந்துட்டு தலையை காமிச்சிட்டு பேசிட்டு திரும்ப உடனே மூவின்னு போயிட்டு திரும்ப அரசியல் வரும்போது திரும்ப நான் வருவேன்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. அட்லீஸ்ட் நீங்க தோத்தாலும் அதுக்கப்புறமா திரும்ப நீங்க மக்களுக்காக என்ன பண்றீங்களா, நிக்கிறீங்களா, அடுத்தடுத்து என்னாச்சும் அந்த ஸ்டெப் இருந்துகிட்டே இருந்தால் தான் மக்களுக்கு வந்து நீங்கள் அரசியல் இருந்துகிட்டே இருக்கீங்கன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா அரசியலப்போ மட்டும் வந்துட்டு போனால் அந்த ஒரு ஃபீல் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். இல்லை, அது இப்போ என்ன பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாது. சப்போஸ் அது ரூமராக கூட இருக்கலாம், சாரி அது ரூமராக கூட இருக்கலாம். பட் அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. என்னடா அப்படி அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் தொழில் அது, ஏன் அந்த தொழில் பண்ணக்கூடாது? ஏதாவது பிரச்சனை வந்து பேசதான் போகிறாரு, பண்ணதான் போகிறாரு. அதை சார்ந்து அவர் பர்சனலாக அவர் ஃபேமிலிக்குன்றப்போ ஒரு தொழில் இருக்குது, அதை போய் பண்ணலாமே தான் எனக்கு தோணுச்சு. அது தப்பா தெரியல. அது பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. பட் அதுவே வந்து ஒரு பேர் அகேன்ஸ்டாக மாறிடும். நீ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கொண்டாடணும், படத்தையே விட்டுட்டு வந்துட்டாரு அரசியலுக்கு அப்படின்னு அப்படி பாசிட்டிவாக அப்படி பேசுனது வந்து இப்படி போயிட்டு வச்சுக்கலாம். இதுவே வந்து மற்ற கட்சிக்கு ஒரு பேசுகிற பொருளாக ஆகிடும். என்ன அரசியல் வரனாரு பாருங்க, திரும்ப படம் அப்படின்னு போயிட்டாரு, இதுக்கு எதுக்கு அரசியல், சும்மா அந்த நேரத்துக்கு மட்டும் தான் அப்படி பேச்சு மாறிடும்ல. ஸோ அதுக்காக நான் யோசிச்சேன். அது கரெக்ட் தான், அந்த பாயிண்ட் தான். ஆப்போனன்ட் இது பார்ட்டியெல்லாம் இது யூஸ் பண்ணணும் தான். இந்த டாபிக் எடுக்கிறப்போ இப்போ இதே மாதிரி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ விஜயகாந்த் சார் வந்தார், அப்படி தான். இப்போ சீமான் இவங்கெல்லாம் கத்திட்டு தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ அந்த ஜோன்லேயே இருந்து அதுக்குள்ளேயே இருந்து என்ன நடந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அவங்க லைஃபே தொலைச்சிட்டு அதில் நிற்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ சீமானும் பார்த்தீங்கன்னா கத்துறாரு, அந்த கத்துறாரு. அதுக்கு அவர் வேல்யூபிளாக சும்மா ஏதோ இப்போ கத்தனமே ஏதோன்னு சொன்னமேன்னு இல்லை, எல்லாம் வேல்யூபிளாக இப்போ நடக்கிற விஷயங்கள் அவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு. பட் அவருக்கு நடக்கிறது என்ன? விஜயகாந்த் சார் நம்ம சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் இதுக்காக வந்து நின்னாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விஜய் சார் இப்படியே மாதிரி இதே மாதிரி நின்றுட்டு இவங்கள மாதிரி இருந்துலாமல் அட்லீஸ்ட் அவராது பர்சனலாக பார்த்துக்கிட்டோம். அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததுனால இவங்களாம் இப்படி லைஃப்பை அதுக்குன்னே இது பண்ணிட்டு நின்னது வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இது வந்து தப்பாக தோணலை. எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா மக்கள் நம்பி நிறைய பேர் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இறங்குறாங்க. பட் மக்கள் சப்போர்ட்டே இல்லை, நம்பி வந்தோம் ஆனால் பட் அவங்க நமக்கு அந்த இது கொடுக்கலன்னும் போது கண்டிப்பாக அது பெரிய பெயினாக இருக்கும்.
ஸோ அதுக்கு இது ஓகேன்னு தோணினாலும் சொல்கிறேன். பட் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, அரசியல்னா அவ்வளோ இது ஈஸி விளையாட்டு அப்படி கிடையாது. இல்லை வந்தால் அதுக்காக எவ்வளோ முனைப்பாக கடைசி வரைக்கும் இருக்கோம், correct நின்று தான். பண்ணுறோம், மக்கள் அதை பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இது வேறு டாபிக். இது இப்போ நடக்குமா இல்லையா இது உங்களுக்கு தெரியாது. ரூமராக ஒரிஜினலாக கூட உங்களுக்கு தெரியாது. பட் இது இப்போ கடைசி படமாக இருந்தால் இதுக்கப்புறம் அரசியல் தான் போகிறாரு, இனிமேல் வரமாட்டாருன்னு இருந்தால் இதுக்கான இது எங்கேயோ போகும். ஏற்கனவே எப்படி நடக்கும்னு தெரியும், இது இன்னும் பல மடங்கு போகுன்ற. அது அடுத்த வருஷம் ஒரு பெரிய தீபாவளி இது பண்ணி இருக்குன்றது மட்டும் புரியுது. ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.